Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹாப்பி டேஸ்ட் பட்ஸ். இன்னைக்கு நாம கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்சமான சாக்கோ சிப் குக்கீஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது நான் இன்னைக்கு குக்கி ஷாப்பில் உங்களுக்கு எந்த மாதிரி கிடைக்குமோ அந்த ரெசிபி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். 100 grams டார்க் காம்பவுண்ட் சாக்லேட். நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கிற எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க. இல்லைனா சாக்கோ சிப்ஸும் விற்கும், அது 100 grams எடுத்துக்கோங்க. 50 grams ப்ரௌன் சுகர், 70 grams கிரானுலேட்டட் சுகர், 100 grams ரூம் டெம்பரேச்சர் பட்டர், இது ரொம்ப முக்கியம். 150 grams ஆஃப் ஆல் பர்பஸ் ஃப்ளார், 25 ml மில்க்கு, half a teaspoon வெனிலா எசன்ஸ், இதில் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். கூடவே 1/4 டீஸ்பூன் சால்ட், அதையும் இதிலேயே சேர்த்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம சாக்லேட்டை சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக நம்ம சாப் பண்ணி எடுத்துக்கலாம். சாக்லேட்டை குட்டி குட்டி சங்க்ஸாக சாப் பண்ணி இந்த மாதிரி மைதாவில் டஸ்ட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. பட்டரை ஃபஸ்ட்டு சாஃப்டாக ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. பட்டர் இப்போ நல்லா சாஃப்டாக பீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம 2 சுகரையுமே ஆட் பண்ணிக்க போகிறோம். பட்டரோட இந்த 2 சுகரும் நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கம்பைன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் ரெண்டுமே ஆட் பண்ணிடலாம். மில்க்கு 25 ml, வெனிலா எசன்ஸ் half a teaspoon. இது சேர்த்துட்டு லைட்டாக ஒரு 1 or 2 ஸ்பீடில் வச்சு நீங்கள் மைல்டாக கம்பைன் பண்ணிக்கோங்க. அவனை 180 degree சென்டிகிரேடுக்கு 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ரெண்டுமே சேர்த்துடலாம். பேக்கிங் சோடா அண்ட் சால்ட்டு. அண்ட் இது கூடவே நம்ம ஆல் பர்பஸ் ஃப்ளாரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஸ்பாட்டுலாவில் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இன்க்ரீடியன்ட்ஸ் மெஷர்மெண்ட்டை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். நம்ம டோவை ரெடி பண்ணிட்டோம். ஃபைனலாக இதில் இந்த சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் கையிலேயே கூட மிக்ஸ் பண்ணலாம். டோ ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் எந்த ட்ரேயில் பேக் பண்ண போகிறீங்களோ அதில் இந்த மாதிரி பேக்கிங் பேப்பர் போட்டு லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம குக்கியை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம ரவுண்ட் பண்ணி இதில் வச்சிடலாம். இந்த மாதிரி கேப் கொடுத்து அடுக்கிக்கோங்க. அப்போ தான் நமக்கு பேக் ஆகும்போது ஒன்றோடு ஒன்று ஸ்மட்ஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி குக்கி டோவை அடுக்கி வச்சாச்சு. இப்போ 180 டிகிரிக்கு ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. நம்ம இதை பேக்கிங் டைம் பார்த்திங்க அப்படின்னா 20 minutesலேருந்து 25 minutes வரைக்கும் டிபெண்டிங் ஆன் யுவர் அவன் இது வேரி ஆகும். ஸோ மினிமம் 20 minutes கண்டிப்பாக வைங்க. அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இதை நம்ம பேக் பண்ணிடலாம்.
ஸோ சாக்கோ சிப் குக்கி பார்த்திங்க அப்படின்னா நான் நல்லா ஒரு 1 hour கிட்ட இதை வந்து கூல்டவுன் பண்ணிவிட்டு எடுத்து வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதை நான் வந்து பிரேக் பண்ணியும் இப்போ காமிக்கிறேன். ஸோ நல்லா ஈவனாக இது வந்து நல்லா பேக் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு வந்து நம்ம டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறது வித்தின் த அவன் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா கிறிஸ்பி சாக்கோ சிப் குக்கீஸ். ஒரு சிலருக்கு சூவி சாக்கோ சிப் குக்கீஸும் பிடிக்கும். அதோட வீடியோ வெரி சூன் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதை நான் உங்களுக்கு பிரேக் பண்ணியும் காமிக்கிறேன். ஸோ நீங்களும் இந்த ரெசிப்பியை இதே அளவு இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபாலோ பண்ணி இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சது அண்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.